ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வாங்கி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா போது கொஞ்சமாக. இப்போது அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த தண்ணியை மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சூடு பண்ண தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு காமிக்கணும். பாருங்க, எல்லா உருண்டையும் பிரித்து எடுத்தாச்சு சின்ன சின்னதாக. இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது கடைசியாக கரைச்சி அதில் ஊற்றுறதுக்காக கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டைகளை அதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்குது சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் சேர்த்து கொதி வந்துடுச்சு. இப்போ 2வது டைம் சேர்த்துடலாம். பாருங்க, கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் அகப்பே போட்டு கிண்ட வேண்டாம். 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அகப்பையோட பின்னாடி பக்கத்தை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கும். பின்பக்கத்தை வச்சு தான் கிளறணும். இந்த உருண்டையெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும். இப்போ அடுப்பை கொஞ்சமாக மீடியமில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளை பாகம் இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெள்ளை பாகு நல்லா ஊறணும் உருண்டையில். அது அப்படியே அந்த பாகுலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு எப்பவும் மீடியம்லேயே வச்சுக்குவோம். இப்போ இந்த டைமில் நம்ம உருண்டை பிடிச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். அதை கரைச்சி இப்போ இது கூட சேர்த்துடலாம். மாவை கரைச்சி சேர்க்கறதுனால நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனா போதும். ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்தா தெரிஞ்சிரும். அதுக்கு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை தயார். பாருங்க, அழகான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்மளோட அழகான பால் கொழுக்கட்டை தயார். பாருங்க, நல்லா அழகாக கரையாமல் அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.